இறந்தவரின் பெயரில் வாக்காளர் அட்டை கொடுத்த அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி இறந்தவரின் மகன் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுத்துள்ளார். திருச்சி மாவட்டம் மல்லியம்பத்தம் கிராமம் ராமநாதநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடாச்சலம். இவரது மகன் அருள்ராஜ், வழக்கறிஞர் பழனிசாமி ஆகியோர் திருச்சி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு வழங்கினர். அம்மனுவில் மெர்சிலா என்பவர் 70 வயதில் இறந்துவிட்டார். இது தொடர்பாக இறப்புச் சான்று வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது அவரது பெயருக்கு வாக்காளர் அடையாள அட்டை ஜூலை 31ஆம் தேதி அன்று வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு தேர்தல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுத்துள்ளார்கள். எனவே வாக்காளர் அடையாள அட்டையை ரத்து செய்யவும், வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பித்தவர் மீதும் மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு தந்த அதிகாரி மீதும் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றனர். மேலும் இத்துடன் இறப்பு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை நகல்களை இணைத்துள்ளோம் என அம்மனுவில் தெரிவித்துள்ளார். மெர்சிலா அப்படிங்கிறவங்க 2020 இறந்துட்டாங்க. அவங்க பேரை தப்பா பயன்படுத்தி இன்னைக்கு 2025 உயிரோட வாக்காளர் அடையாள அட்டை பெற்றிருக்கிறாங்க. இறந்து போனவங்க எப்படி உயிரோட வருவாங்கன்னு தெரியல. அதிகாரிகளோட ஒத்துழைப்போடு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. எனவே இது தொடர்பான மனுவை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம், நடவடிக்கை எடுக்க சொல்லி. தாசில்தார்ட்டையும் இது சம்பந்தமாக பேசியிருக்கோம். எனவே இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். எதனால் நடவடிக்கை எடுக்கணும்? என்ன இது அவங்க மேலே என்ன? இல்லைப்பா, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா? இறந்தவங்கள உயிரோட கொண்டு வந்திருக்கிறது மாதிரி காமிக்கிறது எந்த அடிப்படையில் கொண்டு வந்திருக்காங்க? யார் பின்புலமா செயல்பட என்ன எதுக்காக பயன்படுத்துறது? அதாவது சார், அவங்களுடைய சொத்துக்கள் நிறைய இருக்கலாம் சார். அவங்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு நடக்குது. அது இல்லாமல் திரு அருள்ராஜ், இவருக்கும் அந்த அம்மா மெர்சிலா வந்து இவங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்காங்க. அது தொடர்பான வழக்கு நடந்துக்கிட்டு அதில் அவர் டிகிரி ஹோல்டர், ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்கியிருக்கிறாரு. இப்போ இபி பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த அவருடைய நியாயத்தை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த விஷயத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக இந்த மெர்சிலாவினுடைய இன்னொரு நபர் சோமு அப்படின்னு சொல்லப்படுது, கோபிநாத்ங்கிற ஒரு நபர் சொல்லப்படுது. அவர் தான் இந்த வேலைகளெல்லாம் செய்யறதா சொல்றாங்க சார். ஏற்கனவே இது தொடர்பான புகார் மனு எடமலைப்பட்டிபுதூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. அவங்க வந்து விசாரிச்சுட்டு நீங்க கோர்ட் டைரக்ஷன் வாங்கிட்டு வாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தொடர்பான மனுவை JM 2ல நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அரசு அதிகாரிகள் துணையோட தான் சார் நடந்திருக்கு. இது வரைக்கும் புகார் மனு CM செல்லுக்கு கொடுத்துருக்கோம், வட்டாட்சியருக்கு கொடுத்துருக்கோம், கோட்டாட்சியருக்கு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. கூப்பிட்டு இப்ப புகார் மனு கொடுத்தா ஆப்பனண்ட் பார்ட்டி யாரு குற்றம் சாட்டப்படுறாங்களோ அவங்களையும் விசாரிக்கணும், குற்றம் சுமத்தியவர் மேலையும் விசாரிக்கணும். குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிச்சிருக்காங்க, யார் மேல குற்றம் சாட்டப்படுதோ அவங்களை கூப்பிட்டு இது வரைக்கும் என்கொயரியே பண்ணல. நிறைய இருக்கு சார், இது போல போலி ஆவணங்கள் இருக்கு. இதுல இப்ப எங்களுக்கு கிடைத்த ஒரு விஷயத்த நாங்க அம்பலப்படுத்தியிருக்கோம், வெளிப்படுத்தியிருக்கோம். நீங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தா இப்ப இது போன்ற விஷயங்களை தான் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி விட்டு உங்களுக்கு ஓட் ஷோர் விஷயத்த வந்து அவரு இப்ப நாடு முழுக்க அவரு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது அது சம்பந்தமானது இல்லைன்னாலும் கூட இறந்து போனவர் 2020 இறந்துட்டான்னு அவங்களே டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்ப 2025 அவங்களே ஓட்டர் கார்டும் இப்ப அவங்களே இஷ்யூ பண்றாங்க. இது எந்த அடிப்படையில நியாயமா இருக்கும்? என்ன சார்? தவறுதலா இல்ல, அந்த அம்மா உயிரோட இல்லைங்கிறது உறுதியாயிடுச்சு. ஆமா, இது திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் தான். அவங்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்கிற கெட்ட நோக்கத்தோடு செய்கிற திட்டமிட்ட செயல் தான். ஆனா அந்த அம்மாவுக்கு நேரடியாக வாரிசே கிடையாது. இப்ப வாரிசு சர்டிஃபிகேட் கிரியேட் பண்றாங்க, டெத் சர்டிஃபிகேட் கிரியேட் பண்றாங்க, ஓட்டர் ஐடி கிரியேட் பண்றாங்க. இதன் மூலமா வழக்கை திசை திருப்பணுங்கிற நோக்கத்தோட நடந்துக்கிறாங்க.